ஹாய் எல்லாருக்கும். நான் நம்மளோட யூடியூப் சேனல் ஆர்வம் கொலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பஞ்சதந்திர கதை பார்க்க போறோம் தமிழ்ல. இந்த கதையோட தலைப்பு என்னன்னா, பேராசை கொக்கு. ஒரு குளத்துல ஒரு வயசான கொக்கு இருந்துதான். அது தினந்தோறும் அந்த குளத்துல இருக்கிற மீன்கள் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஆனா அதுக்கு தினந்தோறும் போராட்டமா இருந்துதான். ஏன்னா மீன்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும்ல, தாவி தாவி குதிச்சு குதிச்சு அதுங்க ஓடிட்டே இருந்துச்சான். இந்த கொக்குக்கு போய் மீன்களை புடிச்சு புடிச்சு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருந்ததா. ஏன்னா இந்த கொக்குக்கு தான் வயசாயிடுச்சே. அதனால தினந்தோறும் அந்த கொக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த மீன்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த கொக்குக்கு திடீர்னு ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு. அதுபடியே நம்ம மறுநாள்ல இருந்து நடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுச்சு. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குளத்தோட நடுவுல போயிட்டு ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்துச்சு. மீன்கள் எல்லாம் நல்லா துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா இந்த கொக்கு எந்த மீன்கள் கிட்டயும் போகவே இல்லை. திடீர்னு இந்த கொக்கு இப்படி எல்லாம் பண்ணவும் அந்த மீன்களுக்கு சந்தேகம் வந்தது. என்னடா இது, இந்த கொக்கு எப்பயுமே நம்மளை பிடிக்கிறதுக்காக வருமே, நம்ம இவ்வளோ துள்ளி குதிச்சு போயும் நம்ம கிட்ட வரவே இல்லையே, இந்த கொக்குக்கு என்ன ஆச்சு, மூஞ்ச வேற இவ்வளவு சோகமா வச்சுட்டு இருக்கு, ஒத்த காலில் வேற நின்றுட்டு இருக்கு, என்னன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு நினைச்சது. அதுல ஒரே ஒரு மீன் மட்டும் ரொம்ப தைரியமா கொக்கு கிட்ட வந்து, கொக்கு தத்தா எதுக்கு இவ்வளோ சோகமா இருக்கீங்க, எங்க யாரையும் இன்னைக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறீங்க, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்டு. அந்த கொக்கு சொல்லிச்சா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னுச்சான். உடனே அந்த மீன், மனசு சரியில்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சான். அந்த கொக்கு சொல்லிச்சான், இல்ல வேணாம், அதை நான் சொன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும் அப்படின்னுச்சான். உடனே மீன், என்னது, அதை கேட்டா எங்களுக்கு அதிர்ச்சி ஆகுமா, அப்பனா நீங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், என்னன்னு சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், ப்ளீஸ் சொல்லுங்களேன்னு கெஞ்சி கேட்டுச்சான் அந்த கொக்கு கிட்ட மீன். அந்த கொக்கு மீன் கிட்ட சொல்லிச்சான், நாளைக்கு ஒரு மீனவன் வரப்போறான், அவன் வந்து நெட்டு போட்டு உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போறான், அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடே கிடைக்காதே நாளிலேருந்து நான் என்ன பண்ணுவேன் தான் ரொம்ப சோகமா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கொக்கு சொல்லிச்சான். அப்போ அந்த மீன் போயிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிச்சு, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு மீனவன் வரானா. அதுங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, கொக்கு தாத்தா ரொம்ப நல்ல தாத்தா, நாளைக்கு மீனவன் வரப்போறான்னு தெரிஞ்சும் நம்ம கிட்ட சொல்லிட்டாரு, அதனால நம்ம கொக்கு தாத்தாட்டியே போய் என்ன பண்ணலான்னு கேட்கலாம் அப்படின்னு அந்த மீனெல்லாம் கலந்து ஆலோசிச்சு இந்த முடிவு எடுத்துச்சான். அதுங்க எல்லாம் கொக்கு தாத்தா இருக்கிற இடத்துக்கு போச்சு. அந்த மீன்கள் எல்லாம் கொக்கு கிட்ட போய், கொக்கு தாத்தா நீங்க நல்லா டாலா இருக்கீங்கல்ல, நாங்கெல்லாம் குட்டி குட்டியா இருக்கோம், எங்களுக்கு உதவி பண்றீங்களா, எங்க எல்லாரையும் தூக்கி பிடிச்சு அந்த பக்கத்து குளத்துல போய் போட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த கொக்கு, என்னாலலாம் முடியாதுப்பா, எனக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு, நான் எப்படி உங்க எல்லாரையும் தூக்கிட்டு அங்க போறது, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்றுச்சான். அப்பா அந்த மீன் சொல்லிச்சா, ப்ளீஸ் கொக்கு தாத்தா, எங்க எல்லாரையும் மீனவன் எடுத்துட்டு போனானா நீங்க உங்க உணவுக்கு என்ன பண்ணுவீங்க, டெய்லி விரதம் தான் இருக்கணும், அப்புறம் ப்ளீஸ் எங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் அங்க விட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பெருகி நிறைய மீன்கள் ஆயிடுவோம், அப்போ உங்களுக்கு உணவுக்கு பிரச்சனையே வராதுல்ல, நீங்க டெய்லி நல்லா சாப்பிடலாம்ல, ப்ளீஸ் கொக்கு தாத்தா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சான். அப்பா அந்த கொக்கு தாத்தா என்ன சொல்லிச்சா, சரி, என்னால உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா தூக்கிட்டுலாம் போய் அங்க விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி கொண்டு போய் பக்கத்து குளத்துல விடுறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு மீன்களா கொண்டு போய் இந்த குளத்துல இருந்து அந்த குளத்துக்கு நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி போற வழியிலேயே நடுவுலயே ஒரு பாறையில நிறுத்தி கொஞ்சம் மீன்களை அதை சாப்பிட்டுட்டு மீதி சாப்பிட முடியாத மீன்கள் எல்லாம் அப்படியே உலர்த்தி வச்சிருமா. இந்த மாதிரி நடக்கிறத அந்த குளத்துல இருக்கிற அந்த நண்டு போய் கொக்கு தாத்தாட்ட கேட்டுச்சா, கொக்கு தாத்தா நீங்க மீன்கள் எல்லாம் மட்டும் இங்கேருந்து அங்க கொண்டு விடுறீங்கல்ல, என்னையும் கொண்டு போய் விடுங்க, இல்லைன்னா என்ன வந்து அந்த மீனவன் பிடிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்றதுன்னு அந்த நண்டு கேட்டுச்சா. அப்ப அந்த கொக்கு யோசிச்சுதான், ஆஹா, நம்ம தினந்தோறும் மீனே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரே போர் அடிக்குது, இனி நண்டே வந்து மாட்டிக்கிச்சு, சரி வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த கொக்கு நண்டு கிட்ட சொல்லிச்சான். அந்த நண்டு கொக்கு மேல லபக்குன்னு ஏறி உட்காந்துட்டு இந்த குளத்துல இருந்து அந்த குளத்துக்கு போற வழியில அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தா, கீழே ஃபுல்லா மீனோட முள்ளு, உலர்ந்து போன மீனுன்னு எல்லாம் செதறி கிடந்துச்சான். அப்போ அந்த நண்டுக்கு நல்லா புரிஞ்சிருச்சான், சரி இந்த கொக்கு வந்து கண்டிப்பா சதி வேலை தான் செய்யுது அப்படின்ட்டு. உடனே அந்த நண்டு சொல்லிச்சா, கொக்கு தாத்தா நான் ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன், அங்க வந்து என்னோட உறவினர்கள்லாம் இருக்காங்க பழைய குளத்துல, நம்ம திரும்ப போலாம், நான் அவங்க சொல்றேன், நீங்க டெய்லி நாளைக்கு என்னோட உறவினர்களையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ
அப்போ அந்த கொக்கு யோசிச்சுதான், ஆஹா இது சூப்பரான ஐடியாவா இருக்கே, நமக்கு இனிமே டெய்லி மீன்கள் கொக்குகள்னு வகை வகையா உணவு கிடைக்க போகுதுன்னு நினைச்சுதான். அந்த கொக்கு அந்த நண்டை வந்து சரி வா திரும்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பழைய குளத்துக்கே கூட்டிட்டு போச்சான். அப்படி பண்ணும்போது அந்த நண்டை யோசிச்சுதான், இதுதான் சரியான நேரம் அப்படின்னுட்டு அதோட கொடுக்க வச்சு கொக்கோட கழுத்துல லபக்குன்னு கடிச்சுதான். அது அப்படியே 2 துண்டா பிஞ்சு கீழே தொம்முன்னு விழுந்து அந்த கொக்கு இறந்து போயிடுச்சான். இது வந்து தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கோலத்திலேயே தம்முன்னு விழுந்துருச்சான். கொக்கோட இந்த சதி வேலை அன்னியோட முடிஞ்சது. இப்ப நண்டு போய் அந்த பழைய குளத்துல போய் இத்தனை நாள் நம்ம எல்லாம் ஏமாந்துட்டு இருந்திருக்கோம், அந்த கொக்கு எடுத்துட்டு போன மீனெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுருச்சு, இனிமேலாச்சும் நம்ம யோசனை பண்ணி என்ன வேலையினாலும் செய்யணும் அப்படின்னு சொல்ல. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது? ஒருத்தவங்களோட இயல்பான குணம் என்னன்னு தெரிஞ்சுதா அவங்க கிட்ட நம்ம பழகணும், உதவி கேட்கணும். உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஆர்வம் கொள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கதைகள் இருக்கு, நீங்க தினம் தினம் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, பாய்.